மயோபியான்னு பார்த்தீங்கன்னா எஸ் குளோபலி, இது நம்ம இந்தியான்னு சொல்கிறோம், குளோபலி இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். Carrot juice and food with vitamin A rich food and eye exercises can reduce eye power. ஒரு -8 பவர் கேரட் ஜூஸ் கொடுத்தோம், விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்தோம், ஃபிஷ் லிவர் அந்த டேப்லெட் சாப்பிட்டுமே சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா 100% கிடையாது. Okay. Meet Dr. Ramya Sampath, one of India's leading refractive surgeons. With over 50,000 vision correction procedures, including 10,000 plus smile surgeries, she is redefining the future of spectacle-free vision. Recognized by the Asia Book of Records for performing the maximum number of refractive surgeries in a single day by an ophthalmologist, she continues to push the boundaries of eye care innovation at Dr Agarwals Eye Hospital. When we talk about refractive surgery, this is a one-time surgery. இதுக்கான எஃபெக்ட் லைஃப் லாங் இருக்கும், and the surgery is a permanent surgery தான். But in the surgery will treat only the power. It doesn't correct the aging process. Hello and welcome to Dr Agarwals Eyecare Podcast. இன்னைக்கு டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் டிடிகே ரோட் பிரான்ச்சோட சீனியர் cornea and refractive surgeon Dr. Ramya Sampath join பண்ணிருக்காங்க. Dr. Ramya Sampath has more than 20 plus years of experience and has treated more than 1 lakh patients. அது மட்டும் இல்லை, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் பர் டேக்கும், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்மைல் சர்ஜரிஸ் டன் பர் டேக்கும் ரெக்கார்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ட்ரூலி a world class expert sitting right here with us. Thank you so much for joining us today, ma'am. First, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின், ஏன் ரிஃப்ராக்டிவ் நீங்கள் சூஸ் பண்ணுங்க? உங்களுக்கு அது ஏதாவது ஒரு மொமெண்ட் ஒரு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு பர்சனலாக இருந்ததா, நம்ம ரிஃப்ராக்டிவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? ஏன் நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? பேசிக்லி I'm a cornea refractive surgeon. நான் அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் தான் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் கேட்ராக்ட் அண்ட் கார்னியா ப்ரொசீஜர்ஸ். ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி எனக்கு ரொம்ப நியூ, பட் ஐ ஃபெல்ட் ரிஃப்ராக்டிவ் வாஸ் வெரி சேலஞ்சிங். த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் பார்ட் அபவுட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் கரெக்ஷன், அதாவது பேஷண்ட்க்கு ஆல்ரெடி நல்ல விஷன் பொட்டென்ஷியல், பட் ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் ஆர் கான்டாக்ட் லென்ஸ் அவங்களால நல்ல விஷனை பார்க்க முடியும். அதே லெவல் ஆஃப் விஷன் வித்தவுட் கிளாஸ் ஆர் கான்டாக்ட் லென்ஸ் கொடுக்கணுன்றது பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டாக நான் பார்த்தேன். அண்ட் ஐ வாஸ் மோர் ட்ரான் டுவர்ட்ஸ் இட். ஓகே, கம்மிங் டு அ சீரியஸ் கொஸ்டின் மேம். இப்போது நியர்லி 100 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் வந்து மயோபிக்காக இருக்காங்க. ஸோ அண்ட் ஸ்டாட்ஸ் சேஸ் தட் எவ்ரி இயர் 0.8% இன்க்ரீஸ் இருக்குன்னு. ஸோ இது என்ன பிரச்சனைனால இது ஆகுது, அண்ட் ஹவு டு ரிசால்வ் திஸ்? மயோபியான்னு பார்த்தீங்கன்னா எஸ் குளோபலி, இது நம்ம இந்தியான்னு சொல்கிறோம், குளோபலி இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். எவ்ரி இயர் அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்காங்க. நமக்கு யங்கர் ஜென்ரேஷன் வர வர அதிகமாயிட்டு தான் போகிறாங்க. இதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல ரீசன்ஸ் இருக்குது. அனாட்டமி வைஸ் ஐனால பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்னால மைனஸ் பவர் மயோபியா இன்டியூஸ் ஆகிட்டு இருக்கு, ஷேப் சேஞ்சஸ்னால. ஜெனட்டிக் ரீசன்னால, வீட்டில் அப்பா அம்மா கண்ணாடி போட்டிருக்காங்க, தாத்தா கண்ணாடி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ரீசன்ஸ்னால நமக்கு மயோபியா அதே மாதிரி அதிகமாகிட்டு போகுது. அண்ட் இன்றைய காலகட்டத்தில் மோர் டு டூ வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நமக்கு வந்து மோர் ஆஃப் ஸ்க்ரீன் டைம், நியர் ஒர்க், லிமிட்டட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணால் அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறீங்க? ஜெனட்டிக்காக உள்ளவங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகாது. பட் நம்மளோட ஒர்க் ரிலேட்டடாக இருக்குன்றவங்களுக்கு இன்டியூஸ்ட் மயோபியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து திடீர்னு அந்த ஒரு டைம் பீரியடில் மட்டும் அந்த மயோபியா வந்து அதிகமான மாதிரி இருந்தது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து நம்ம வந்து ஃபுல் ஆஃப் மானிட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி எல்லாருமே கம்ப்யூட்டரோ ஃபோன் யூஸ் பண்ணியோ படிக்க வேண்டியதாக இருந்தது 1 or 2 இயர்ஸ்க்கு. அந்த டைமில் திடீர்னு மைனஸ் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி இன்டியூஸ்ட் மயோபியாவை நம்மளால் குறைக்க முடியும். இவ்வளோ பீப்புளுக்கு 1820s நான் பார்த்தேன் மேம், 1820s லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட் பார்த்தேன். ஸோ 200 இயர்ஸாக நம்மளுக்கு மயோபியாவுக்கு லென்ஸ் தான் ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த 200 இயர்ஸ் வேறு என்ன சொல்யூஷனாக இருக்குது, அண்ட் வாட் இஸ் டெக்னாலஜி டன் இவ்வளோ இயர்ஸில்? மயோபியா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஈவன் பிஃபோர் கான்டாக்ட் லென்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் ஆல்வேஸ் பவர் கிளாஸுங்க. கிளாஸ் போட்டுட்டு இருக்கிறது இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபுல் விஷனும் கரெக்ட் ஆகுது.
காண்டாக்ட் லென்ஸ் அஃப்கோர்ஸ் கிளாஸை விட ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அஹெட். ஏன்னா வந்து காண்டாக்ட் லென்ஸ் நம்ம கருவிழியில டைரக்டா போடுறதுனால பார்க்குறவங்களுக்கு நமக்கு அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா தேவை இல்லை. நம்ம பவர் கரெக்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோன்றது எல்லாருக்கும் தெரியாது. அண்ட் இப்போ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு காஸ்மெட்டிக் கலர்ஃபுல் காண்டாக்ட் லென்சஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அது ஆப்வியஸ்லி மச் அஹெட் தென் கிளாஸஸ். பட் காண்டாக்ட் லென்சஸில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அட்வான்டேஜஸ் பேசுகிறோமோ அது ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ சில லிமிடேஷன்ஸும் இருக்குது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் மயோபியா கரெக்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா லேசர் சர்ஜரிஸ். லேசர் சர்ஜரி இஸ் ஆல்மோஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் டேட்டா நம்மக்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு மோஸ்ட் இவால்வ்ட் அண்ட் அட்வான்ஸ் லேசர் சர்ஜரிஸ்லாம் இருக்கு. அண்ட் திஸ் ஆஃபர்ஸ் டு பி அ ஒன் டைம் சொல்யூஷன் நமக்கு. ஸோ நீங்கள் லேசர்னு சொல்கிறப்போ சின்ன வயசில் ஒரு ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் மில்லேனியல்ஸ்லாம் லேசர் வச்சு விளையாடிட்டு இருப்போம். அப்போது கண்ணில் வந்து அடித்தா கண்ணு கெட்டு போயிடும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து த ரைட் ஆப்போசிட், இப்போது லேசர் வச்சு நம்ம கண் கரெக்ஷன் பண்ணுறோன்னா சிம்பிள் டேர்ம்ஸில் எப்படி லேசர் ஒர்க் ஆகுது மேம்? அது எப்படி பவர் கரெக்ட் பண்ணுது ஆக்சுவலாக? ஸோ நம்ம அதில் சொல்கிற லேசரும் கண்ணில் நம்ம ஒர்க் பண்ணுற லேசர்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. அண்ட் கண்ணில் நம்ம ஒர்க் பண்ணுற லேசர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு முடியோட திக்னஸ் மட்டும் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு தின்னா நம்ம சொல்லுவோமோ அதை விட கம்மியான ப்ரெசிஷனில் நமக்கு கருவிழியில் ஒர்க் பண்ணுற லேசர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ அட்வான்ஸ் லேசர்ஸ் வர்றதுனால நம்ம எந்த ஸ்பாட்டில் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்பாட் மட்டும் கரெக்ட் ஆகும். அதை சுற்றி உள்ள ஏரியாவில் கூட டேமேஜ் ஆகாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 0.25 மைக்ரான் ப்ரெசிஷன் உள்ள அளவுக்கு நமக்கு லேசர்ஸ் இருக்குது. ஸோ பயங்கர சேஃபான லேசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அது என்ன சிஸ்டம் மேம்? எப்படி கரெக்ட் ஆகுது ஐ பவர்? லேசர் சிஸ்டம் எல்லாமே நம்ம கருவழியில் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுற சர்ஜரிஸ் தான். இந்த பவர் கரெக்ஷன் சர்ஜரிஸ் ஒரு எனி மயோபியாக்கோ என்ன நீங்கள் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி சொன்னாலுமே நம்ம டிஷ்யூவை ரீஷேப் பண்ணுறோம். ஸோ நம்ம டிஷ்யூவை ரீஷேப் பண்ணுறப்போ இந்த லேசர்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது. அந்த லேசர்ஸ் வச்சு கருவிழியை நம்ம பேசிக்கலி கொஞ்சம் ஸ்கல்ப் பண்ணுறோம். என்ன அளவுக்கு பவர் இருக்கோ அந்த பவருக்கு ஏற்ற அளவுக்கு டிஷ்யூவை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ரீஷேப் பண்ணுறோம். ஸோ தட் போஸ்ட் சர்ஜரி வித்வுட் தி ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் ஆர் காண்டாக்ட் லென்ஸ் அவங்களுக்கு விஷயம் நல்லா இருக்கும். ஸோ லேசர் வச்சு எக்ஸிஸ்டிங் நம்ம கருவிழியை வந்து கொஞ்சம் ரீஷேப் பண்ணுறோம். ஓகே, அதனால ஆட்டோமேட்டிக்காக லைட் ரேஸ் வந்து கரெக்டாக ரெட்டினா மேலே பட்டு அந்த மயோபியா. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வந்து மயோபியா வாட் எவர் நம்ம சொல்கிறதே ஃபோக்கஸ் ஒழுங்காக இல்லாதது தான். இப்போ நார்மலாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும் அட் ஆல் டிஸ்டன்சஸ். ஸோ மைனஸ் பவர் உள்ளவங்களுக்கு மயோபியான்னு சொல்லுவோம், ப்ளஸ் பவர் இருந்தால் ஹைப்ரோபியான்னு சொல்லுவோம், சிலிண்டர் பவர் உள்ளவங்களுக்கு ஆஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவோம். இந்த 3 பேருக்குமே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்காது. அவங்களால ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியாததுனால விஷன் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, பிளர்ட் விஷனோட இருப்பாங்க. இந்த லேசர் சர்ஜரிஸ் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கரெக்டான பிளேஸில் விழ வைக்கிறதுக்கு தான் இந்த கருவிழியை ரீஷேப் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி ஃப்ரம் பிளர்ட் விஷன் டு த பெஸ்ட் விஷன் போகும். ஸோ இந்த லேசர் சர்ஜரியில் ஜென்ரலாக இப்போ நான் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடி என்னோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ ஷீ 60+. நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் மீட் பண்ண போகிறேன், இதை பற்றி கேட்க போகிறேன்னு. அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்போ நானும் கண்ணாடி இல்லாமல் இருக்கலாமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு தெரியல லைக் இது என்ன எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ இதுக்கு இஸ் தேர் ரைட் ஏஜ் ஃபார் லேசர் சர்ஜரி? இது எந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே நம்ம ஒர்க் ஆகும்? அஃப்கோர்ஸுங்க. ஏன்னா இது பவர் கரெக்ஷன் சர்ஜரிஸ்னு நம்ம சொல்கிறப்போ மோஸ்ட்லி நான் சொல்கிறது எல்லாமே இந்த மயோபியா ரொம்ப ப்ரெவலண்ட் காமனு டிஸ்டன்ஸ் விஷன் கரெக்ஷனை நம்ம சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ மைனஸ் பவரோ ப்ளஸ் பவரோ சிலிண்ட்ரிக்கல் பவரோ நமக்கு தூரத்தில் எது கிளியராக தெரியலன்றப்போ அதுக்கான சிங்கிள் விஷன் கரெக்ஷன் தான் இந்த லேசர் சர்ஜரிஸ்லாம். அண்ட் அதோட எஃபெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி லெஸ் தென் 40 இயர்ஸ். ஏன்னா 40 வயசு ஆறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரீடிங் கிளாஸ் விஷன் ப்ரெஸ்பயோபியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ வெதர் நம்ம இதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தாலும் போடலனாலும் 40 இயர்ஸ் ஆச்சுன்னா அது தேவைப்படும். அதனால இதுக்கான ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு அண்ட் லெஸ் தென் 40. ஐடியல் ஏஜ் குரூப் 21 to 35 சொல்லலாம். 21 to 35. இப்போ 18 கீழே இருக்கிறது வந்து எதனால மேம்? ஒரு ப்ராப்பர் க்ரோத் கம்ப்ளீட் ஆகுது. எஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி. நம்ம பவர் கரெக்ஷன் பேசுகிறப்போ இது வந்து எதுவுமே நம்ம ஒரு அசம்ஷன்லையோ கெஸ் ஒர்க்லையோ பண்ணுற சர்ஜரிஸ் கிடையாது. இதுக்கு எல்லாமே ப்ராப்பர் சயின்டிஃபிக் டேட்டா இவாலுவேஷனில் தான் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப பவர் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இதுக்கான ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் என்னோட கொலீக்ஸ் கிட்ட பேசினேன் மேம். ஸ்பெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லேசிக் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து இன்னைக்கு லேசிக் பண்ண போகிறேன்னா லைக் வாட் இஸ் த ப்ரொசீஜர்? எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. லேசிக்னா இது சரியாயிடும் தெரியுது,
பட் அதுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு, அது என்ன ப்ரொசீஜர்? இப்போ லேசிக்னு ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா லைக் வாட் ஆல் தே ஷுட் டூ அப்படின்றத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஷூர். நான் வந்து இதுக்கு முன்னாடி பவர் கரெக்ஷனை நான் சொன்னேன் இல்லையா, கருவிலியை ரீஷேப் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அது நான் சொன்ன விதம் மைட் பி வெரி சிம்பிள். பட் வென் வி கன்சிடர் சம்மன் ஃபார் அ லேசர் சர்ஜரின்றப்போ வி டூ அ டீட்டெயில்டு எவாலுவேஷன். ப்ராப்பராக அவங்கள ஃபுல் ஐயுமே நம்ம செக் பண்ணுவோம். இது நான் கருவிலியில் மட்டும்தான் நான் சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே கருவிலியோட ஷேப் எப்படி இருக்குது, திக்னஸ் எப்படி இருக்குது, அதோட வெட்டபிலிட்டி, ட்ரைனஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எப்படி இருக்குது, அதர் ஃபேக்டர்ஸ், ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் நம்ம இவாலுவேட் பண்ணுவோம், ஐயை டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணுவோம். இதை தவிர்த்து பேஷண்ட்டோட ஐடியாஸ், மோட்டிவேஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு லேசர் சர்ஜரி ஒர்க்ஸ் தி பெஸ்ட். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சூப்பர் ஹியூமன் விஷன் எல்லா நேரமும் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். So tricky question, what is that realistic expectation? So realistic expectation சொல்றப்போ நம்ம சில லிமிடேஷன்ஸ்லாம் கூட சொல்லுவோம். அந்த லிமிடேஷன்ஸ் ஆர் சைடு எஃபெக்ட்ஸ் டசன்ட் பிகம் பெர்மனன்ட்டுங்க. அது வந்து லைஃப் லாங்காக இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும்னு கிடையாது. And of course, when we talk about refractive surgery, this is a one-time surgery. இதுக்கான எஃபெக்ட் லைஃப் லாங் இருக்கும். and the surgery is a permanent surgery தான். ஏன்னா நான் கருவிலியில் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணி ரீஷேப் பண்ணுறேன்னா அந்த டிஷ்யூ திரும்ப வளர போகிறது இல்லை. ஸோ கரெக்ஷன் இஸ் பர்மனெண்ட். But in the surgery will treat only the power. It doesn't correct the aging process. நம்மளோட கருவிலி or our eye continues to age or to attain certain changes as we age. அந்த ஏஜிங் ப்ராசஸை நம்மளால கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியாது. அந்த ரீசன்ஸ்னால சில சேஞ்சஸ் இருக்கலாம். இதனால தான் பவர் ஸ்டெபிலிட்டி சொல்கிறோம். இதே ரீசனால தான் நீங்கள் 18 கீழே பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது. ஸ்டேபிள் பவர் இருக்கிறப்போ நம்ம பண்ணோம்னா ப்ரெடிக்டபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். பவரோட ஸ்டெபிலிட்டி தெரியாமல் நம்ம பண்ணோம்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு நம்ம திரும்ப கிளாஸ் போடுறாப்புல இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அன்லைக் சர்டன் அதர் டெக்னிக்ஸ் நம்ம வந்து டாப் அப் பண்ணணும், எவ்ரி 2 years ஒன்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் அப்படி அவசியமே கிடையாது. ஸோ ஒரு டைம் சர்ஜரி முடிஞ்சது. எஸ், ப்ராப்பர் எவாலுவேஷன் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ணோம்னா ஒன்ஸ் பண்ண எஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி லைஃப் லாங். ஓகே, இப்போ நீங்கள் லேசிக் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவீங்களா? டெஃபினட்டா. ஓகே. ஸோ நாட் தட் தி ஆன்சர் வுட் பி வெரி சர்ப்ரைசிங். நாங்கள் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன்ஸ் எல்லாருமே வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே சர்ஜரி மட்டும் தான் சொல்லுவோம் கிடையாது. அஃப்கோர்ஸ் வீல் மோட்டிவேட் தெம் ஃபார் த சர்ஜரி டு ஹேவ் தி பெஸ்ட் குவாலிட்டி லைஃப் ப்ரொவைடட் தே ஆர் அ சூட்டபிள் கேண்டிடேட். ஓகே. ஸோ அந்த சூட்டபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு ரெஃப்யூஸ் இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரெஃப்ராக்டிவ் சர்ஜன்ஸ். நோ, உங்களுக்கு இந்த சர்ஜரி சூட் ஆகாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கு சூட் ஆகுதோ, யாருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகுதோ, யாருக்கு இதை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியுதோ அவங்களெல்லாம் டெஃபினெட்லி மோட்டிவேட் பண்ணுவோம் ஃபார் த பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தெம் டு கெட். பட் சில பேருக்கு ஃபார் மெனி ரீசன்ஸ், கிளினிக்கல் ரீசன்ஸ்னால அவங்களோட கண்ணில் சூட்டபிலிட்டி இருக்காது. அவங்களுக்கு நம்ம பண்ணுறப்போ சேஃப்டி ஃபேக்டரை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஆப்வியஸ்லி தே மே நாட் பி அ குட் கேண்டிடேட்ஸ் ஃபார் லேசர் சர்ஜரி. தென் வி வில் சே கிளாஸ் இல்லை காண்டாக்ட் லென்ஸ், வாட் எவர் த பேஷண்ட் வாண்ட்ஸ். இப்போ கிளினிக்கல் ரீசன்ஸ்னால would you advise someone to take up LASIK? அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருந்திருக்கா? கிளினிக்கல் ரீசன்ஸ்னால அட்வைஸ்ன்னு சொல்கிறப்போ டிஃப்ரென்ஸ் இன் பவர் இருக்கிறப்ப அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு கண்ணில் ஒரு பவர், இன்னொரு கண்ணில் ரொம்ப ஹை பவர் அப்படின்ட்டு இருக்கிறப்போ வெரி ரேர் சினாரியோஸ் அந்த கம்மி பவர் உள்ள கண்ணுக்கு ஈவன் வித்வுட் தி ஹெல்ப் ஆஃப் கிளாஸஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இன்னொரு கண்ணில் பவர் ரொம்ப ஹையாக இருக்கிறப்போ வித்வுட் கிளாஸஸ் அந்த ரெண்டு கண்ணுக்கு உள்ள டிஸ்கார்டினேஷன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். அண்ட் தே மைட் நாட் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் வித்வுட் கிளாஸஸ். அவங்களுக்கு ரொம்பவே ஸோ தே வில் பி டூ டிபெண்ட் ஆன் கிளாஸஸ். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு, ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கே டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி லேசர் சர்ஜரி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கும். பெட்டர் அட்வைஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ். எஸ். ஓகே. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் இருக்குமா? ஒரு கண்ணில் ஒரு பவரும் இன்னொரு கண்ணில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர், அந்த மாதிரி கேஸ்? -2 இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணேன். ஒரு கண்ணில் -2, இன்னொரு கண்ணில் 8.75. ஓகே. -2 வித் 0.75 சிலிண்டர் ஒரு கண்ணில், இன்னொரு கண்ணில் 8.75 வித் 1.25 சிலிண்டர். அப்போ அந்த கிளாஸஸே ரொம்ப ஒரு கண்ணில் கொஞ்சம் கம்மி திக்னஸ், இன்னொரு கண்ணில் ரொம்பவே திக் கிளாஸஸாக இருக்கும். ஓகே. ஓகே. So இந்த மாதிரி போடுறப்போ obviously so இந்த பேஷண்ட்ஸ்ல சர்ஜரி முடிஞ்சோனே they'll see a sea of difference for them. ஓகே. ஸோ அப்போ ரெண்டு கண்ணுமே நார்மல் பவர் கொண்டு வந்துடுங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் போவோம் மேம். இதில் வந்து உங்களுக்கு மெத் அண்ட் ஃபேக்ட் இருக்கு. ஓகே. இந்த கார்டு வந்து நான் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில
ஃபேக்ட்ஸ் ஆன்லைனில் இருக்கிறது அதெல்லாம் கேட்குறேன். அதில் எது மித் எது ஃபேக்ட்னு டிபங்க் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நேச்சுரல் கியூர்ஸ் லைக் கேரட் ஜூஸ் அண்ட் ஃபுட் வைட்டமின் ஏ ரிச் ஃபுட் அண்ட் ஐ எக்ஸசைசஸ் கேன் ரெடியூஸ் ஐ பவர் அண்ட் bring it back to normal. Bring it back to normal. Yeah, myth or fact? myth ஆ நிஜமா? ஆமா. சரி, நம்ம இந்த விட்டமின் சொல்றதோ, விட்டமின் சப்ளிமெண்ட்ஸோ, கேரட் ஜூஸோ, நேச்சுரல் கியூர்னு சொல்றதோ எல்லாமே வந்து ஐ ஹைஜீனை ஹெல்ப் பண்ணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நமக்கு இந்த மாதிரி பவர் டெவலப் ஆகிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஷேப்ல ப்ராப்ளம் வருது அண்ட் ஜெனட்டிக்காக வர ரீசன்ஸ் இருக்கு, ஏஜிங் ரீசன்ஸ்னால வர்றதுக்கு இருக்கு. இந்த மாதிரி காரணங்கள்னால டெவலப் ஆகிற பவரை நம்ம விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்னாலேயோ இல்லை ஜூஸ்னாலேயோ ரிவர்ஸ் பண்ண முடியும்னா டெஃபினெட்லி நாட். இது கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா எஸ், ஸோ பேரண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோட ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல், அது டெஃபினட்டா பண்ணலாம். ஆனா பவர் ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் நிறைய ரீல்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ணில் ஏதோ பண்ணுவாங்க, இது பண்ணால் பவர் போயிடும், அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஏதோ இருக்கும். எஸ். ஸோ எல்லாமே இப்போ ரீசெண்டாக கூட என்னோட சீனியர் ஒருத்தவங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு பிரின்சஸ் வந்து எங்கேயோ ஆயுர்வேதாவில் இருக்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. பட் அவங்க அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக சொல்கிறாங்களே தவிர்த்து தே டோன்ட் கிவ் அஸ் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். ஸோ இந்த யூடியூப்லேயோ இதுலேயோ ரீல்ஸ்லேயோ வரதை ஒரு கேஷுவலாக ஒரு 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 ரொம்ப ஒரு தனிப்பட்ட ஒரு இதையோ ஒரு ஸ்மாலர் செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து தட் டசன்ட் இம்பேக்ட் தி கிரேட்டர் பாப்புலேஷன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதுக்கு கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறப்ப எனக்கு பவர் நான் போட்டுட்டு இருந்தேன், அதை நான் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப போட்டுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ நிறைய பவர் உள்ளவங்களுக்கும் ரிவர்ஸ் ஆகும் தானே, இதே தான் கேட்டாங்க. அப்போ நான் கேரட் ஜூஸ் குடிச்சாலோ நிறைய பப்பாயாஸ் விட்டமின் ஏ ரிச் இதெல்லாம் சாப்பிட்டாலோ எனக்கு அப்போ பவர் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. டெஃபினெட்லி கிடையாது. நமக்கு வந்து இதே சொன்ன காரணம் தான், இன்டியூஸ்ட் ஒர்க் ரிலேட்டட் இந்த மாதிரி காரணங்கள்னால மினிமல் பவர் இருந்துட்டு இருந்ததுன்னா நமக்கு அதை நம்ம ரிலாக்ஸ் ஆகுறப்போ ஆர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஏஜ் நம்ம ஐ வந்து சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேஞ்ச்னால அது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு -8 பவர் கேரட் ஜூஸ் கொடுத்தோ விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்தோ ஃபிஷ் லிவர் அந்த டேப்லெட் சாப்பிட்டுமே சரியாயிடும்னு நினைச்சீங்கன்னா 100% கிடையாது. ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் பவர் ஓரளவுக்கு இம்பாக்ட் மினிமல் பவரா இருந்தால் எஸ் ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை பவர் ஃபார் ஜெனட்டிக் ரீசன், கர்வேச்சரல் ஏஜிங் சேஞ்ச் இல்லாத வேறு சில ரீசன்ஸ்னால ஷேப் சேஞ்சஸ்னாலலாம் டெவலப் ஆயிருக்குதுன்னா அது நமக்கு மாற வாய்ப்பு இல்லைங்க. ஓகே. ஆக்சுவல் லேசர் கரெக்ஷன் டைம் இன் அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இஸ் லெஸ் தேன் 10 seconds. Advanced laser correction. Oh, fact is just 10 seconds. Of course. So, அந்த 10 seconds விட கம்மியாவே. In fact, 9 seconds to be precise. Smile Pro னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதுல வந்து நீங்க -1 பவர் கரெக்ட் பண்ணாலும் சரி, -10 பவர் கரெக்ட் பண்ணாலும் சரி, the laser correction duration is only around 9 seconds. Okay. அப்போ overall surgery time எவ்வளோ மேம் ஆகும் அந்த 9 seconds? நமக்கு அந்த லேசர் கொடுக்கிற டைம் இஸ் only 9 seconds. That is just creating a lenticule. இது எல்லாமே அட்வான்ஸ் ப்ரொசீஜர், லென்டிக்யூல் கிரியேஷன் சர்ஜரி சொல்லுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பேஷண்ட் ரொம்ப கோஆபரேட்டிவா இருக்காங்க எல்லாமேனா ஒரு 2 கண்ணும் சேர்ந்துமே நம்ம ஒரு 5 minutesல முடிச்சிடலாம். ஓகே. 5 minutes தான் டோட்டல் சர்ஜரி. அந்த அளவுக்கு மோர் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கா. நைஸ். ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபியர், இது வந்து ரெடிட்ல ரொம்ப காமனா கேட்கப்படுற ஒரு ஃபியர். If I blink or move my eye during laser surgery, the laser will damage my eye. I think the movie lendo vanda oru okay. Oh, it's a myth. Yes. So நம்ம பவர் கரெக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் பேசின அட்வான்ஸ் கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்த்தோம்னா நம்ம டியூரிங் சர்ஜரி எல்லாரையுமே கண்ணை ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொன்னால் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வி ஆப்வியஸ்லி புட் அ ஸ்மால் கிளிப் டு கீப் தியர் ஐஸ் ஓப்பன் டு ஹெல்ப் தெம் டு கீப் இட் ஓப்பன். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் தெம். கண்ணை டெஃபினெட்லி கஷ்டம்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அந்த கிளிப் வைக்கிறோம். அண்ட் லேசர் இப்போ இருக்கிற ட்ராக்கிங் எல்லாம் வெரி அட்வான்ஸ்டுங்க. அந்த சென்ட்ரேஷன் ட்ராக் பண்ணுறது, ஐ மூவ்மெண்ட் ட்ராக் பண்ணுறது, எல்லா டைப் ஆஃப் லேசர்ஸ்லேயும் அந்த மாதிரி ட்ராக்கிங் மூவ்மெண்ட்ஸோடு வருது. ஸோ இஃப் இன் கேஸ் எக்ஸ்ட்ரீமாக நம்ம மூவ் பண்ணோம்னா கூட லேசர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுமே தவிர்த்து இட் டசன்ட் டேமேஜ் தி சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டிடெக்ட் யுவர் மூவ்மெண்ட். எஸ். ஸோ ஐ மூவ்மெண்ட் டிடெக்ஷனோட இப்போ நிறைய லேசர்ஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம இப்போ நான் சொன்ன அந்த ஸ்மைல் ப்ரோ லெஸ் தென் 9 secondsன்னு சொல்கிறது வந்து அந்த 9 secondsக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக சென்ட்ரேஷன் அதே கைட் பண்ணி இது பண்ணி பண்ணுறதுனால மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மூவ் பண்ணால் கூட
அதுக்கு ரிகவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இட் டசன்ட் டேமேஜ் தி ஐ. ஓகே சரௌண்டிங்ல போக வாய்ப்பே இல்லை. ஓகே. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று மேம். ம். Refractive surgeries are now officially accepted for high stress roles like pilots and defense personnel. இது அக்செப்ட் பண்ணுறாங்களா இப்போ? இஸ் இட் அ மித் ஆர் ஃபேக்ட்? ஓ இட்ஸ் அ ஃபேக்ட். இப்போது முன்னாடி மாதிரி அந்த ஸ்பெக்ஸ் போடாமல் தான் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் நார்ம்ஸ் இல்லையா? நோ, ரீசன் வந்து தே ஷுட் ஹேவ் 6/6 விஷன். ஓகே ஒரு ஸ்டாண்டர்ட் விஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷன் இருக்கணும். அந்த லெவல் ஆஃப் விஷன் வந்து வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். அந்த வித்தவுட் கிளாஸஸ்க்கு அக்செப்டபிள். அஃப்கோர்ஸ் சூட்டபிலிட்டி பார்த்து அவங்க ஐ வந்து ரெஸ்ட் ஆஃப் தியர் லைஃப் நார்மலாக இருக்கும். வித் 6/6னா ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ்க்கு தே ஆர் அக்செப்டிங். ஸோ இது நீங்கள் லேசர் சர்ஜரி பண்ணாலும் ஆஃப்டர் தட் தே ஹேவ் டு அண்டர்கோ அ டெஸ்ட். அதில் வந்து எஸ். லைஃப் இப்போ பர்சன் வாக்ஸ் ஒரு பேஷண்ட் வராங்க, ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட், அவங்க பைலட்டுக்காக கோர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க, ஹி வாண்ட்ஸ் டு பி அ பைலட். ஸோ நவ் ஹி ஹஸ் சம் பவருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி வரப்போ இஃப் ஹி இஸ் ஃபிட்டிங் இன் டு தட் க்ரைட்டீரியா, அவங்களுக்கு அந்த சூட்டபிலிட்டி இருக்குது, இவங்களுக்கு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் ஹி ஸ்டில் குட் டு கோ அண்ட் ஜாயின் தி பைலட். ஓ ஓகே நைஸ். அண்ட் இது கமர்ஷியல் பைலட்ஸ்க்கு பை த வே, ஓகே ஓகே இது கமர்ஷியல் பைலட்ஸ்க்கு இட் இஸ் அக்செப்டட். ஓகே அண்ட் மெனி திங்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுலேயே அவங்களே அவங்களோட நார்ம்ஸ் கொடுப்பாங்க. கரெக்ட். சில இதில் டிபெண்டிங் அப்பான் த ஜாப் ப்ரொஃபைல், டெஸ்க் ஜாபோ, டெக்னிக்கல் சைடு, நான் டெக்னிக்கல் சைடு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இதுலேயுமே யாருக்கு அக்செப்டட், யாருக்கு தே ஆர் நாட் எலிஜிபிள் இஃப் தே அண்டர்கோ லேசர் சர்ஜரின்னு இருக்கு. ஸோ அவங்களோட இதைப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லேசர் சர்ஜரி இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள். ரெகுலர் ஃபார் நம்மளோட காமன் பப்ளிக்கு அவங்களோட விஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ப்ரொஃபஷனல் டிமாண்டுக்கு வந்து அவங்களுக்கான அக்செப்டன்ஸ் இருக்குதுன்னா we can do it. இன்னொரு கொஸ்டின் மேம். LASIK effects expire after 10 years. You will always need glasses again. இது வந்து ஒரு ரொம்ப காமன் கொஸ்டின். இட்ஸ் a myth. ஓகே. எக்ஸ்பயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஓகே, நோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னதே தான் திரும்ப ஹேவ் டு ரீட்ரேட். இட்ஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒன் டைம் சொல்யூஷன். ஏன்னா நான் கார்னியாவை ரீஷேப் பண்ணுறேன். நம்ம என்ன பவர்னு சொல்கிறோமோ அந்த பவருக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஸ்டேபிள் பவரை கரெக்ட் பண்ணோம்னா அதுக்கான எஃபெக்ட் லைஃப் லாங் தான் இருக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கேட்குற மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த லேட் 20s 30s சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 10 to 15 இயர்ஸில் தே வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் ரீடிங் விஷன். ஓகே. நம்ம முதல்ல சர்ஜரி பண்ணது டிஸ்டன்ஸ் விஷனுக்கு தான். ரீடிங் விஷனுக்கு அது புதுசாக டெவலப் ஆகிறதுக்கு ஆப்வியஸ்லி தே ஹேவ் டு யூஸ் கிளாஸஸ். ஸோ அதை வச்சுட்டு லேசர் சர்ஜரியோட எஃபெக்ட் இஸ் ஒன்லி ஃபார் 10-15 இயர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ஸோ லேசர் விஷன் கரெக்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் மயோபியாவா இல்லை ஹவு டஸ் இட் ஒர்க்? எஸ். ஸோ லேசர் விஷன் நம்ம பேசுகிற வந்து கரெக்ஷன், refractive correction, basic from LASIK to PRK, femtolasic, smile or any KLX procedure similar to smile. என்ன டெக்னிக் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ, ICL இந்த டெக்னிக் எதா இருந்தாலுமே இதெல்லாம் வந்து சிங்கிள் விஷன் கரெக்ஷனுக்கு தான். மயோப்பியாவா, ஹைப்பர்மெட்ராப்பியாவா, ஆஸ்டிக்மேட்டிசம்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ப்ரெஸ் பயோப்பியாவுக்கு கரெக்டிவ் மெத்தடாலஜிஸ் நிறையா இருக்குது. அதில் லேசர் கரெக்ஷனும் இருக்குது, லென்ஸ் கரெக்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து டோட்டலி அ டிஃப்ரெண்ட் இது. பட் இப்போ நம்ம சொல்கிற பவர் கரெக்ஷன் ஃபார் த யங்கர் பாப்புலேஷன் சூட்டபிலிட்டி இருந்தால் லைஃப் லாங் ரிசல்ட் தான். ஓகே. இப்போது நெக்ஸ்ட் ஒரு குரூஷியலான செக்ஷன் தான். என்னோட கொலீக்ஸ் கேட்டதில் பீப்புள் ஹூ ஆர் வேரிங் ஸ்பெக்ஸ் அவங்க வந்து சில விஷயத்துக்காக தயங்குறாங்க. ஜென்ரல் ஃபியர் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபியர் தான். ஸோ சர்ஜரினா அது எல்லாருக்குமே அந்த ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. ஸோ அந்த ஹெசிடேஷன்லேயே அவங்களுக்கு தெரியுது லாசிக்னு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு தெரியுது, அவங்களுக்கும் அது வேணும்னு இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல்னா இது இருக்கும், பிளட் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அந்த மாதிரி காமன் கன்சர்ன்ஸ். அண்ட் த ரெக்கவரி டைம் ஆஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு எவ்வளோ நாள் ஆகும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜென்ரலாக லைக் வாட் இஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் டைம் அண்ட் இந்த ஃபியர் எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து அந்த இந்த பர்டிகுலர் சர்ஜரியில் நான் சொல்லணும்னு நினச்சா ஐ ஜஸ்ட் ஹேவ் டு சே ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் கீப் சேயிங் திஸ், வி சஃபர் மோர் in imagination than in reality. So we just imagine the surgery is going to be very painful, it is scary. The idea of surgery is the scary, the surgery isn't scary. And my answer surprisingly it is not painful also. Okay. And obviously இந்த மாதிரி procedures க்கு hospitalization தேவையே இல்லை. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ப்ரொசீஜர் மாதிரி. You walk in on the day of the surgery,
கெட் யோர் பவர் டெஸ்டட். ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடியே நம்ம சூட்டபிலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்போம். அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு வில் ஷிஃப்ட் யூ டு த தியேட்டர். வி வில் லெட் யூ நோ ஆல் தி ப்ரீ ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கன்சல்டேஷன் ரூம்லேருந்தே இட் ஸ்டார்ட்ஸ். அதுக்கு முதல் நாள் வரப்போ இதை ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைம் யூ மீட் த டாக்டர். அப்போலேருந்தே வந்து வில் எக்ஸ்பிளைன் டு யூ அபவுட் தி சர்ஜரி. உங்களுக்கு நீங்கள் சூட்டபிளாக இருந்தால் இந்த சர்ஜரி என்ன பண்ணுவோம், உங்களோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்கணும், எல்லாமே நம்ம அங்கவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்திருப்போம். ஆன் த டே ஆஃப் சர்ஜரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வரலாம். வந்துட்டு நம்ம ஐயா ஒரு முறை திரும்பவும் பவரை ரீஅசஸ் பண்ணிவிட்டு தியேட்டருக்குள்ளே டைரெக்டாக வாக்இன் பண்ணுவோம். அண்ட் தியேட்டர்லேயே வில் கிவ் யூ அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட். நீங்கள் எப்படி அதை டியூரிங் சர்ஜரி கோஆப்ரேட் பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணுன்றது. டேபிள் உள்ள தியேட்டருக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணுவோம். தியேட்டருக்குள்ளேயும் ஆல் ஆஃப் அஸ் வில் கீப் டாக்கிங் டு தெம். எல்லாமே நாங்கள் அவங்கள கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்க போகிறோம். தே ஆர் கோயிங் டு பி டோட்டலி ஓரியன்டட். இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. வில் புட் தட் நம்பிங் ட்ராப்ஸ், அனஸ்தெட்டிக் ட்ராப்ஸ். ஆமாம், ட்ராப்ஸ் தான். ஸோ நமக்கு லேசர் கட் பண்ணுறது அவங்க கண்ணில் தெரியாது, சர்ஜரி நடக்கிறது எதுவுமே தெரியாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் சர்ஜரிஸ்லாம் ஹார்ட்லி 9 seconds. பை த டைம் தே ரியலைஸ் நமக்கு ஏதோ கண்ணில் நடக்குதுன்றதுக்கு மாதிரி சர்ஜரியே முடிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் தட் குவிக் ப்ரொசீஜர். And surgery முடிஞ்சதுக்கு அப்புறம் many patients realize saying I thought it would be much worse. அந்த அளவுக்கு இது இல்ல அப்படின்னு நான் சொல்வாங்க. So I would say it is just the idea of surgery they are getting scared. Obviously no blood involved. அதுலலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் சர்ஜரி பண்ணிட்டு அடுத்த நாள் பார்க்குறப்ப இந்த அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் கண்ணில் சர்ஜரி நடந்திருக்குன்றது கூட யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் அவுட். தே வில் பி லைக் a very normal life. ஸோ பெயின் அந்த மாதிரி எதுவும் பெருசா பெயின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி டிஃபர்ஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். இந்த பர்டிகுலர் சர்ஜரியில் ஒரு பெயின்னு கேட்டிங்கன்னா வந்து 0 or 1 தான் நான் சொல்லணும். ஒரு அவுட் ஆஃப் 10 நான் ஸ்கோர் கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். பேஷண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது தான். ஸோ இட்ஸ் மோர் டு டூ வித் த சென்சிட்டிவிட்டிங்க. ஆங்ஸைட்டி, ஆங்ஷியஸாக ஆகிறது, சென்சிட்டிவிட்டி. அண்ட் மெனி அ டைம்ஸ் பேஷண்ட் திங்ஸ் அப்கோர்ஸ் நான் கண்ணை ஓப்பனில் வச்சுட்ருக்கேன், நான் கான்ஷியஸாக இருக்கிறப்ப எனக்கு ஒரு சர்ஜரி நடக்குது, எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கல, இந்த மாதிரி இதுதான் அவங்களுக்கு ஒரு ஃபியர் இன்டியூஸ் பண்ணதே தவிர்த்து சர்ஜரி ஆஸ் சச் டெஃபினெட்லி நாட். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் மென்டல். எஸ். ஸோ வாட் அபவுட் த ரெக்கவரி மேம்? சர்ஜரி முடிச்சு ஹவு மெனி டேஸ் இட் வில் டேக் ஜென்ரலாக? இப்போ அட்வான்ஸ் லேசர்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இல்லை ஜென்ரலாக ஒரு லேசிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? This is a very very right question. And before planning the surgery இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று சொல்கிறது, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் எக்ஸ்பெக்டேஷன். ஒன் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ரிகார்டிங் யுவர் லெவல், இந்த விஷன் எனக்கு எப்படி கிடைக்கும், நான் எப்படி இருக்க போகிறேன்றது. இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன், ஹவு சூன் ஐ கெட் பேக் டு ஒர்க் ஆர் டு தி அதர் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் ஹவு இஸ் மை விஷன் கோயிங் டு பி அந்த இனிஷியல் ரிகவரி ஸ்டேஜில். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கேட்குறது. ரைட் கொஸ்டின். அண்ட் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனி லேசர் ப்ரொசீஜர் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பண்ண போகிறோம். அந்த சர்ஜரி பண்ண அன்னைக்கே நமக்கு வி வாண்ட் டு கோ பேக் டு அ ரெகுலர் ஒரு ரொட்டீன்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி நாட். அது மட்டும் பிளான் பண்ணாதீங்க. ஆப்வியஸ்லி அன்னைக்கு வந்து ஒரு 3 to 4 hours நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ, பிளர்ட் விஷன், இரிட்டேஷன், வாட்டரிங் பெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனாலும் பாதகம் இல்லை. ஸோ இதெல்லாம் ரெகுலராக எக்ஸ்பெக்டட் தான் ஆன் த டே ஆஃப் சர்ஜரி. ஒரு 24 to 48 ஹவர்ஸ்லேயே விஷன் நல்லாவே பெட்டர் ஆகிட்டு இருக்கும். த வெரி நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அண்ட் இன் அ வீக்ஸ் டைம் யூ கேன் கெட் பேக் டு யுவர் ரொட்டீன். ஒரு அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுற இடத்துல day 3, day 4லே பீப்புள் கோ பேக் டு தியர் ஒர்க். அண்ட் நமக்கு மோஸ்ட் ஆஃப் ஐடி பீப்புள் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எங்களுக்கு நிறைய மெடிக்கோஸே வருவாங்க பண்ணுறதுக்கு. இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிறப்ப தேல் கம் அண்ட் கெட் இட் டன் அண்ட் கோ. ஸோ ஒரு 2-3 days விண்டோஸில் தான் தே கீப் இட் அண்ட் தே கம் அண்ட் தே ரெஸ்யூம் தியர் ரொட்டீன் ஒர்க் இன் 3 days. பட் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரைனஸ் இருக்கும். ஸோ ட்ரைனஸ்க்கு நம்ம மெடிக்கேஷன்ஸ் ரெகுலராக போடணும். வி ஹாவ் டு பி கம்ப்ளைண்ட் வித் த மெடிக்கேஷன்ஸ். நமக்கு இந்த சர்ஜரிக்கான எஃபெக்ட்ன்றது விஷன் கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அண்ட் ஐடி யூசர்ஸாக இருக்கிறப்போ ட்ரை ஐ அண்ட் இந்த இது கொஞ்சம் பார்த்துட்ருக்குறோம், ரிகவரி கொஞ்சம் இருக்குன்றப்போ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். பட் இது எல்லாமே வந்து மேனேஜபிள் தான். ஆஸ் யூ கீப் யூசிங் த மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. ஓகே. வாட் அபவுட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மேம்? இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ளே போகிறாங்கன்னா ஹவு லாங் இட் இஸ் கோயிங் டு டேக்? ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி போகணுன்னா இஸ் தேர் டிஃப்ரெண்ட் டைம் லைன்? அவங்களுக்கு ஒரு தனி ரெக்கவரி பீரியட் இருக்கா? ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எக்ஸ்க்ளூசிவாக அத்லெட்டிக்காக இருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக ஒரு ஸ்விம்மிங் பை ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க,
ஆர் ஈவன் ரெகுலர் பீப்புள் ஹூ வில் கோ ஆன் ஆல் தி அதர் திங்ஸ்ன்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஒர்க் ரிலேட்டடாக சொல்கிறது. இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஐ வுட் சஜஸ்ட் லைட் ஒர்க்காக இருந்ததுன்னா நீங்கள் வித்தின் அ வீக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்விம்மிங்கெல்லாம் வந்து ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டேக் அட்லீஸ்ட் மினிமம் 2 weeks ஒரு அட்வான்ஸ். இதில் ஹெவி இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து 1 month வரைக்குமே ஒரு ஃபுல்லாக உங்களோட ரொட்டீனுக்கு ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, ஸ்விம்மிங் பை ப்ரொஃபஷனாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 1 monthல யூ கேன் கோ பேக் டு யுவர் ரொட்டீன். ஓகே, ஸோ இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 month. அந்த ஸோ இந்த சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ஜரியிலே பார்த்தீங்கன்னா மினிமலி இன்வேசிவ்னு நாங்கள் சொல்கிறோம். கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம் இந்த அட்வான்ஸ் சர்ஜரிலாம். அது எவ்வளோ மினிமலி இன்வேசிவாக இருந்தாலும் ஐ ஹேஸ் டு ரிகவர், ஐ ஹேஸ் டு ஹீல். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கில் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கு. ஸோ தட் டசன்ட் கிவ் அ ரஷ் ஃப்ரீ பாஸ். இது நமக்கு உடனே போய் நம்மளோட எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது எதுவுமே கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரஷ் பண்ண முடியாது ஆக்டிவிட்டீஸை. பட் யூ ஆர் கோயிங் டு பி வெரி கம்ஃபர்டபுள். இது டைரக்டாக நோன்னு சொல்கிறதுக்கு ரீசன் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு பீப்புள் டு ஸ்வெட், கான்டாக்ட் இன்ஃபெக்ஷன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணை இரிட்டேட் பண்ணும். நம்ம ஐஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஸோ அதில் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட், ட்ரைனஸ் அதிகப்படுத்துமே தவிர்த்து மிச்சப்படி வேற எதுவும் பெரிய அட்வைசபிள் மாதிரி. ஆமா, இது பண்ணா இது பாதகம்னு கிடையாது. பட் அவங்களோட கம்ஃபர்ட் ஃபேக்டருக்காக நம்ம சொல்றோம். இட்ஸ் பெட்டர் டு ஃபாலோ. ஓகே, நீங்கள் அப்போ ட்ரை ஐஸ் பற்றி சொன்னீங்க மேம். இது வந்து ரொம்ப காமனாக நான் ரெடிட்டில் மற்ற சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேசிக் பண்ணவங்க போடுற ஒரு ஃபீட்பேக். இதை பார்த்து நிறையா பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இது பண்ணால் ட்ரை ஐஸ் வந்துடும் ஷுவரா, ஸோ இது பண்ணாதீங்கன்னு நிறையா பேர் வந்து அதில் போடுற அந்த இதெல்லாம் நிறையா இருக்குது. லைக் இந்த மாதிரி இது பண்ணால் ஷுவராக வந்துடும் ட்ரை ஐஸ், ஸோ இது பண்ணாதீங்கன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ what would you say to these people? A great question. People should have more clarity. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை ஐ வந்து அது ஓவர் ஹைப் பண்ணி அவங்க நினைக்கிறாங்க. பட் இந்த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் லேசர் சர்ஜரி நம்ம கருவழியில் ரீஷேப் பண்ணுறோம், ஸ்கல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆப்வியஸ்லி தெர் ஆர் சம் ஸ்மால் நர்வ்ஸ் இந்த கருவழி, அதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணுறோம். தட் வில் க்ரோ பேக்குங்க. அந்த டைம் பீரியடில் தான் நம்ம இந்த ட்ரை ஐக்கான ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ பேஷண்ட் வந்து ஒரு கிரிட்டி சென்சேஷன், டிஸ்கம்ஃபர்ட், இரிட்டேஷன், வாட்டரிங் இந்த மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மேனேஜபிள் தான். இது எதுவுமே லைஃப் த்ரெட்டனிங் ஒரு சீரியஸ் விஷன் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்னு கிடையாது. இது எல்லாமே ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது லிமிட்டட் பீரியட் தாங்க. இந்த லிமிட்டேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் 3 to 6 months depending upon the technique we go. Minimally invasive procedureல maximum ஒரு 3 months வரைக்கும் இருக்கலாம். ஒரு பெரிய கட் ஓப்பன் ஃபிளாப் பேஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு 6 months வரைக்கும் கூட நம்ம இந்த ட்ரைனஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரைனஸ்க்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லியூப்ரிகேட்டிங் மெடிகேஷன். இப்போ நமக்கு ஸ்கின் கிளைமேட் சேஞ்சஸ்னால ஸ்கின்ஸ் நிறைய பேருக்கு ட்ரை ஆகும். அந்த மாதிரிலாம் பார்த்தா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கண்ணை ட்ரை ஆகிறப்ப ஜெப்ஸ் ட்ராப்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் யூ கேன் ஸ்டில் கண்டினியூ டூயிங் யூர் ரொட்டீன். நம்ம இந்த இதனால நம்ம எதுலேயும் பிரேக் எடுக்கிறோம், எதுலேருந்துமே ரிஃப்ரைன் பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைல் நல்லாவே இருக்கலாம். ஒன்லி திங் இஸ் we have to be compliant with the medication. Okay. So அது மட்டும் தான். Once medications follow பண்ணா there is nothing to be worried about. But known dry eye patient-ஆ இருந்தாங்கன்னா அவங்க சர்ஜரிக்கு முன்னாடி ட்ரை ஐயை ட்ரீட் பண்ணிட்டு போகிறப்ப அவங்களுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. ஓகே. ஸோ ட்ரை ஐ அது ஒரு எனிவே அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஃபுல்லாக. ஸோ அது இருந்தால் லாசிக்கும் அதுக்கும் என்ன மேம், வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ட்ரை ஐஸ் ஆன் அ லேசிக் பேஷண்ட்? ஸோ சிவியர் ட்ரை ஐஸ் இருக்கிறப்போ ஒன்று ரிகவரியில், ஒன்று டியூரிங் சர்ஜரினால நமக்கு வர இம்பேக்ட் ஒன்று சொல்லுவோம். ரிகவரி ஃபேஸ் இஸ் வாட் மோஸ்ட்லி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். ஏன்னா நான் சர்ஜரி முடிச்சுட்டு ஐ ஹேவ் டு கெட் பேக் டு மை ஒர்க் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க சர்ஜரிக்கு முன்னாடியே நோன் ட்ரை ஐயாக இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு அட்ரெஸ் பண்ணாமல் தே வென்ட் இன் ஃபார் தி சர்ஜரினா ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு ஹேவ் அ டஃப் டைம். அந்த மாதிரி உள்ளவங்க தான் மேபி தேல் கீப் மோட்டிவேட்டிங் அதர்ஸ் டு சே லைக் இது பண்ணிக்காதீங்க, நான் தெரியாது பண்ணிட்டேன், ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள்னு வேணால் சொல்லலாம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு இவாலுவேட் யுவர் ஐஸ் கம்ப்ளீட்லி. உங்கள் கண் சூட்டபுளாக இருக்குது, எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் சர்ஜரிக்கு போனீங்கன்னா நல்ல அவுட்கம் கிடைக்கும். நம்ம அதை ஓவர்லுக் பண்ணிட்டு அவசரப்பட்டு ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுறப்போ மேபி யூ வில் நாட் பி வெரி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறப்போ வந்து டியூரிங் சர்ஜரி ட்ரைனஸோட நம்ம சர்ஜரிக்கு போகிறப்ப லேசர் குவாலிட்டி கூட நமக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. லேசர் ஒழுங்காக நமக்கு ஃபுல்லாக அப்சார்ப் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி கரெக்ஷனில் கூட டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ ஆஸ் கிளினிஷியன்ஸ் ஈவன் we will not want people to go in for a surgery when they have dry eye. ஸோ ட்ரைனஸை ட்ரீட் பண்ணிட்டு தான் நம்ம சர்ஜரிக்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போனா ட்ரை எஸ். ஐஸ் இருக்கும்போது கரெக்ஷன் ஃபுல்லாக ஆகாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே டெஃபினெட்லி ஓகே அண்ட் ரொம்ப காமனா நமக்கு இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா we have patients coming from abroad. ஓகே ஸோ climatic conditions are different. நம்ம பண்ற சர்ஜரிஸ்க்கு அப்புறம் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனோ அந்த மெடிகேஷன்ஸோ இங்க இருக்கிற என்விரான்மெண்டல் ஓகே கண்டிஷன்ஸ்க்கு ஓகே ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் சடன் சேஞ்சில் பேஷண்ட் வில் ஃபீல் டாக்டர் எனக்கு இங்க வந்தோடனே எனக்கு ரொம்ப கண் எரிச்சலா இருக்கு, எனக்கு கண்ணை ஓகே திறக்கவே முடியல, ரொம்ப நான் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஓகே சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு 1 month இருந்திருப்பாங்க வெக்கேஷனில் வரவங்க. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லேருந்து ட்ராப்ஸை குறைச்சிடலாம்னு சொல்கிறப்போ அங்கே போகிறப்ப அவங்களுக்கு அந்த நீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ பிகாஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ். ஓகே எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே அப்போ ஜஸ்ட் லூப்ரிகன்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்வோம். அதை நம்ம அவங்க அதிகமாக போடுறப்ப ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இம்மீடியட்லி இது மேஜிக் ட்ராப்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுது, ஓகே ஐம் நவ் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஓகே சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்தியாவுக்கு தனியாக என்டையராக நம்ம சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ணோம் அந்த இட் அந்த இஸ் அளவுக்கு. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஓகே தி லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் தானேங்களா. நம்ம ஓகே ட்ரைனஸ்ன்னு சொல்றப்ப என்னென்ன கண்டிஷன் நம்ம இந்தியாலே இருக்கிறப்ப கூட சர்ஜரி முடிச்சுட்டு எல்லாமே நல்லா ரிகவர் ஆயிட்டு வருவாங்க. ம் ஒரு சில மெடிகேஷன்ஸ் ட்ரைனஸை இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணும். பண்ணோம். வேற சில ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால அந்த மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கும். அதை எடுக்கிறப்போ திடீர்னு அவங்க வருவாங்க, ஐ வாஸ் வெரி ஃபைன் டாக்டர், சர்ஜரி முடிஞ்சு 3 months 6 months ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருந்தேன், இப்போ திடீர்னு எனக்கு ஒரு வாரமாக சிவியராக கண்ணு வலிக்குது, பர்னிங் சென்சேஷன், ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்போ இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் டசன்ட் மீன் சர்ஜரியோட எஃபெக்ட் சர்ஜரி இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு கிடையாது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் அதர் மெடிகேஷன். நம்ம ஹிஸ்ட்ரி ஃபர்தராக கேட்குறப்போ ஆமாம் எனக்கு இப்போ ஒரு கோல்டு வந்தது, அதுக்காக நான் இந்த மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. தென் வீல் நோ திஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ நீங்கள் அப்போ ட்ரைனஸ்க்கான மெடிகேஷன் கொஞ்ச நாள் கொடுத்து நிறுத்தினோன்னே தேர் கோன் பி ஃபைன். ஓகே ஓகே ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் மேம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்ததுலேயே ரொம்ப உங்களுக்கு மெமரபுளாக இருக்கிற ஒரு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இல்லை ஒரு ரீசன் கூட இதுக்காகலாமா பண்ணுவீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்திருக்கா? இதுக்காகலாம் பண்ணுவீங்களான்னு அப்படி இதாக சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் 2 இது இருக்கு. ஒன்று வந்து எஸ் ஒரு வீட்டில் வந்து அது இட் வாஸ் ஃபார் அ சேஞ்ச் டாக்டர்ஸ் வேர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஓகே யூஸ்வலி அது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது. எங்கள் ஃபீல்டு இஸ் கைண்ட் ஆஃப் ம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீல்டு. அந்த பர்டிகுலர் பேஷண்ட் இதில் சினாரியோவில் டாக்டர்ஸ் வேர் அண்டர் ஸ்ட்ரெஸ்னா ஏன்னா வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஓகே பொண்ணு பார்க்க வந்தப்பெல்லாம் காண்டாக்ட் லென்ஸ் போட வச்சுட்டாங்களாம். ஓகே இன்னும் ஒரு 1 monthல கல்யாணம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வி வாண்ட் டு கெட் த சர்ஜரி டன். ஸோ ஓகே வென் தே கேம் டு அஸ் இட் வாஸ் ஒன்லி 20 days. ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வெளியில ஷாப்பிங் போறாங்க, இவங்கலேருந்து வராங்க, அவங்க வீட்டில் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்க காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே ஸோ நம்ம வந்து செக் பண்றப்ப வித்தவுட் காண்டாக்ட் லென்ஸ் எல்லாமே செக் பண்ணி பண்ணுன்றப்ப நமக்கான டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணோன்றது ஒரு இதாக இருந்தது அஃப்கோர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஆஃப்டர் சர்ஜரி அவங்க கொஞ்ச நாளே தென் தே வில் வாண்ட் டு கோ ஃபார் த ப்ரீ பிரைடல் மேக்கப் எல்லாமே அவங்களோட தே ஹேவ் டு என்ஜாய் தியர் வெட்டிங், தே ஹேவ் டு லுக் த பெஸ்ட் ஃபார் தியர் வெட்டிங். அந்த இதெல்லாம் தே வில் நாட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ். ஸோ அது ஒரு ஒரு இருந்தது. இன்னொன்று ரொம்ப ஒரு ஒரு டச்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பேஷண்ட் ஷி வாஸ் வேரிங் கிளாஸஸ் வென் ஷி வாஸ் வெரி யங், மேபி ஃப்ரம் 4 years old or something. அப்பத்துலேருந்து அண்ட் வித் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக பவரும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஓகே ஸோ வென் ஷி கேம் டு அஸ் ஃபார் அ ரெஃப்ராக்டிவ் ப்ரொசீஜர் பயங்கர திக் கிளாஸஸோடு தான் வந்தாங்க. ஸோ கிளாஸஸ் இல்லாமல் லிட்ரலி அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டே எங்களுக்கு எப்படி சொன்னாங்கன்னா டாக்டர் மார்னிங் வந்து இப்போ ஹேவ் டு ரீச் அவுட் ஃபார் சம்திங் ஃபர்ஸ்ட் திங் ஐ ரீச் அவுட் இஸ் ஒன்லி மை கிளாஸஸ். ஓகே ஏன்னா என் கண்ணாடி இல்லாமல் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். ஓகே அது எனக்கு ஒரு க்ரட்ச் மாதிரி அப்படின்றது தான் அவங்களோட இது நீட் டு ஓகே கம் ஃபார் த ப்ரொசீஜராகவே ஓகே இருந்தது. ஸோ சர்ஜரி வென்ட் வெரி ஃபைன். ஷி வாஸ் அ வெரி கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட். எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் நாங்கள் அடுத்த பேஷண்ட் சொல்கிறப்போ ஷி ஜஸ்ட் காட் அப் ஃப்ரம் த பெட் அண்ட் ஷி வாஸ் லைக் ஷி வாஸ் ஜஸ்ட் ரிப்பீட்டட்லி சேயிங் ஐ கேன் சி, எனக்கு பார்க்க முடியுது, எனக்கு பார்க்க முடியுது. லைக் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் நம்ம எல்லாமே வி ஆர் ஆல் யூஸ் டு டூயிங் அண்ட் நம்ம பேஷண்ட்ஸோடதெல்லாம். பட் ஷி வாசன்ட் வெரி ட்ராமேட்டிக். ம் கண்ணிலலாம் அப்படியே ரொம்ப அழுதுறது அதெல்லாம் ஒரு ட்ராமேட்டிக்காக இல்லை. ம் பட் moments like this made us feel, of course, நம்மளால வந்து we are able to make the change. ஒரு அவங்களோட பேஷண்ட்டோட லைஃப்ல எவ்ரிடே லைஃப்ல ஒரு சேஞ்சை கொண்டுட்டு வர முடியுது அப்படின்றது எல்லாம் வந்து இட் வாஸ் வெரி டச்சி நைஸ் மூமெண்ட் ஃபார் அஸ். நைஸ் டாக்டர். ஸோ கமிங் டு யூ நெக்ஸ்ட் ஐ திங்க் October 13 இல்லை 2021. எஸ். ஸோ 2 ரெக்கார்ட்ஸ் செட் பண்ணியிருக்கீங்க. வாட் வாஸ் தட் டே? அது உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஸோ ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தேன். ஜென்ரலாக ஒரு 5 to 15 தான் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் அண்ட் யூ டிட் அரௌண்ட் 150.
Yeah. The team we did around 204 eyes. ஓ நைஸ். ஓகே And நான் பர்சனலாக அதில் வந்து 156 பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ ஹவ் வாஸ் தட் டே? அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஹவு டிட் யூ கோ ஃபார் இட்? So, that day is one of the most memorable day, and அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வுட் பி இன்னொரு முறை வரும்ன்றது எனக்கு சொல்ல முடியாது. ஐ ஹவ் நெவர் ஹேட் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எர்லியர். அந்த ஒரு பர்டிகுலர் டேக்கு சொல்கிறதுக்கு இட் வாஸ் வெரி நைஸ். And personally, I wanted to do it is not just for the record, but I've always wanted to know to what extent I would be able to do this kind of disciplined and more focused and giving the best vision. இந்த மாதிரி ஒரு ப்ரெசிஷன் உள்ள ஒரு சர்ஜரிக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம வேற விதத்தில் பண்ணுறது எப்படி, ஒரு தனியாக if you have to stand out, அது என்ன மாதிரி பண்ணலான்றது நான் ரொம்ப காலமாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அண்ட் இட் ஸோ ஹேப்பன்ட் அந்த நாள் போது நம்ம அந்த இது பண்ணோம், அவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறோன்றப்ப. அண்ட் மோர் தேன் மீ த பெஸ்ட் திங் ஐ வுட் சே இட்ஸ் அபவுட் அ டீம். வி ஆல் சிங் டுகெதர். அண்ட் அன்னைக்கு வந்து இட் வாஸ் லைக் அ கிளாக் ஒர்க். ஓகே. அண்ட் அது வந்து அந்த அவ்வளோ ஒரு வால்யூம்ஸ் பண்ணுறோன்றது ஒரு ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு சில விஷயம் இல்லை. amongst the team members we had lot of trust ஒருத்தவங்க மேலே எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. and when we have to do for so many patients at a stretchன்றப்ப how we have to doன்றது நாங்கள்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக ஆல்ரெடி இருந்திருக்கோம். ஒரு குட்டியாக கொஞ்சம் சில செக்மெண்ட்ஸில் ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணிட்டு ஒரே நாளில் இவ்வளோ பேஷண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் மோர் டு டூ வித் த மைண்ட் செட்டுன்னு நினைக்கிறேன், மோர் தேன் தி ரெக்கார்ட். ஸோ we were all focused to give the best vision for so many patients in a single day. That is what where it matters in நினைக்கிறேன், more than the record. And the best moment அன்னைக்கே பார்த்தீங்கன்னா halfway through midwayல when we've all done also, none of us were like celebrating it big. We all understood we are able to do, and we were all intended to finish it strong. Okay. First patientலேருந்து last patient வரைக்கும் we were all the same. உள்ளுக்குள்ள ரொம்ப காம் கம்போஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் ஒரு ரிலன்ட்லெஸ் ஃபேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த கோஆர்டினேஷன் அண்ட் டீமோட சிங்கிங் மேட் இட் ஹேப்பன். பட் வாட் டிட் இட் டெஸ்ட் யூ மேக்ஸ்? இப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் நார்மலாக பண்ணும்போது இருக்காது, பட் இவ்வளோ பேருக்கு பண்ணுறப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா லைக் வாட் வாஸ் தட்? ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும்னா ஐ கீப் சேயிங் இட்ஸ் மோர் அகேன் மைண்ட் செட் அண்ட் ஃபோக்கஸ், டிட்டர்மினேஷன் அண்ட் கமிட்மெண்ட். I would say that. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணுறோம், 10 பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணுறோன்றப்போ, அண்ட் இது எல்லாமே வந்து we all tend to think இது ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இட்ஸ் காட் அ டெக்னிக்கல் அப்படின்னு நினைப்போம். பட் இட்ஸ் காட் லாட் ஆஃப் மென்டல் ஆஸ்பெக்ட் டு இட். ஸோ எவ்ரிடே ஒரு 15 லிஸ்ட் நம்ம இருந்தால் கூட ப்ரையர் டு த சர்ஜரி ஐ ஹாவ் அ ப்ரீ கேம் ரிச்சுவல் மாதிரி we will keep working on certain things. அன்னைக்கு என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அந்த எவ்ரி பேஷண்ட்டை மென்ட்லி ஐ கீப் கோயிங் த்ரூ இட். அண்ட் அவங்களுக்கான ஸ்கேன்ஸ் என்ன, இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைல் ட்ரீட் பண்ண போகிறோம், எப்படி பண்ணணும், எல்லாமே வி ஐ மென்ட்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம். அண்ட் இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இன்னொன்று அதை விட ரொம்ப ஆட் பண்ணுறது மோட்டிவேஷனும் எக்ஸைட்மெண்ட் மட்டும். இவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஐ வுட் ராதர் சே ஃபோக்கஸ் அண்ட் மைண்ட் செட். ஏன்னா வந்துட்டு 15 பண்ணுறோம், 20 பண்ணுறோம், 100 பண்ணுறோம், 1000 பண்ணுறோம், இட் இஸ் டிஃப்ரெண்ட். நமக்கு வந்து இட்ஸ் த சேம் மொனாட்டனஸ் திங். பட் எவ்ரி பேஷண்ட்டுக்கு இட் இஸ் தியர் ஃபர்ஸ்ட் ஐ. தே ஹேவ் தியர் எக்ஸ்பெக்டேஷன் தட் நான் இன்னைக்கு சர்ஜரி முடிச்சு நான் ஒரு பெஸ்ட் விஷனில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இது has put me into the right perspective. I think that sets the tone. So every பேஷண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக மாறினேன். And during the second phase when the fatigue hit and also like அது ஒரு second when மாடி வரப்ப கூட we all were very sharp and we were very focused. None of us in the team wanted to leave it. எங்களை பொறுத்த வரைக்கும் it is not about the record, it is about the first patient and the last patient getting the best vision. Getting the best outcome. Yes. Perfect. So one more personal question. If not for an ophthalmologist, what would you have become? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பர்சனல் விஷ்? சின்ன வயசுலேருந்து நான் இதாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி பார்த்தா சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் ஒரு ஸ்டேஜில் வந்திருந்திருக்கும். பட் ஒரு ஒரு இதுதான் அப்படின்னு தெரிய வரப்போ அஃப்கோர்ஸ் இஃப் நாட் அன் ஆப்தமாலஜிஸ்ட் obviously I would have been in a profession where I have a lot of
டெடிகேஷன், பேஷன் அண்ட் ஹியூமன் கனெக்ஷன் உள்ளது. டெஃபினட்டாக ஒரு டாக்டராக தான் இருந்திருப்பேன். டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். பீடியாட்ரிக்ஸ். ஓகே. பீடியாட்ரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் என்னோட இது வந்து ஐதர் பீடியாட்ரிஷியன் ஆர் அன் ஆப்தமாலஜிஸ்ட் தான் வச்சுட்டு இருந்தேன். ஓகே. இஃப் நாட் ஆப்தமாலஜிஸ்ட்னா மேபி டாக்டர்னா பீடியாட்ரிஷியனாக இருந்திருப்பேன். ஓகே. ஆர் If not MBBS at all. இஃப் நாட் எம்பிபிஎஸ் அட் ஆல்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் போயிட்டு மேபி அவட அப்படின்னு நான் ஆண்டர்ப்ரனர். ஓகே. ஓகே. Any particular field of interest உங்களுக்கு? ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு யோசிச்சுருப்பேன். Perfect. So, closing, I just want to ask you some tips for general audience. இப்போ ஐபிஎல் சீசனும் போயிட்டு இருக்கு. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் க்ளூட். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஃபுல்லாக லேப்டாப்பில் க்ளூடாக இருக்கும். அண்ட் தென் அகைன் வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு 11:30 நைட் வரைக்கும் மேட்ச் பார்க்குறது. ஸோ லைக் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இவ்வளோ க்ளூடாக இருக்கும் ஸ்க்ரீன்ஸில். அண்ட் எவென்ச்சுவலி நம்ம பேசின மாதிரி ட்ரை ஐஸ் பற்றி நீங்களும் சொன்னீங்க. ஸோ வாட் இஸ் அ டிப் தட் யூ வுட் லைக் டு ஷேர்? இப்போது ஸ்க்ரீன் டைம் ஏதாவது குறைக்கணுமா, இல்லை எங்களுக்கு வேறு வழி இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ், குறைக்கணுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அது எனக்கே தெரியுது. நானும் ஒரு கிரிக்கெட் லவர் தான். உங்களோட ஃபேவரட் டீம் அது? சிஎஸ்கே. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் அதாக தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் பட் எனி ஐபிஎல் நம்ம வந்து அந்த சிஎட் strategic time out னு ஒன்று பார்க்குறோம். ஸோ சேம் திங் ஐ அட்வைஸ் ஆல் ஃபார் ஆல் தி வியூவர்ஸ் ஆல்சோ. ஸோ உங்கள் கண்ணுக்கும் ஒரு டைம் அவுட் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் ஒர்க் ரிலேட்டடாக வி ஹேவ் நோ அதர் எக்ஸ்கியூஸ், வி ஹேவ் டு ஒர்க். வந்ததுக்கு அப்புறம் பர்சனலாக பார்க்குறத குறைங்கன்றது தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஐபிஎல் சீசன் வர்றது சொல்கிறப்போ வாய்ப்பே இல்லை, குறைங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வில் பி க்ளூடு அண்ட் டபுள் ஹெடர்ஸ்லாம் இருந்தால் ஃபுல் டைம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல் ஐ ஹாவ் டு சே இஸ் டேக் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ். ஸோ வந்து ட்ரைனஸ் ஜாஸ்தி இருக்கிறப்போ நார்மலாக ஐடி பீப்புளுக்கு நம்ம எல்லாமே அந்த 20-20 ரூல்னு சொல்லுவோம். எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுங்க. 20 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கண்ணை வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுங்க. ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் பாருங்க டு ரிலாக்ஸ் தி ஐன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு half an hour ஒன்ஸ் கண்ணை மூடி 10 times clockwise anti clockwise ரொட்டேட் பண்ணுங்க டு ரிலீவ் த ஸ்ட்ரெயின். எஸ். ஸோ பிளிங்கிங் கொஞ்சம் பாருங்க. ஸோ whenever we are glued to the screens நம்மளோட பிளிங்க் ரேட் குறையும். ஸோ அதுலேயுமே ட்ரைனஸ் எக்ஸாஜரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஷியஸாக பிளிங்க் பண்ண கற்றுக்கணும். ஸ்டே ஹைட்ரேட்டட். கிளைமேட் ஆல்சோ இட் பிளேஸ் அ ரோல்னு சொல்கிறேன். இனிய காலகட்டத்தில் அஃப்கோர்ஸ் அது இருக்கிறப்ப யூ ஹாவ் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். நிறையா தண்ணி குடிங்க, ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் கண்ணுக்கு கொடுங்க. அண்ட் கண்ணை எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணி சின்ன சின்ன ஐ எக்ஸசைசஸ் பண்ணுங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். Okay. Thank you so much, doctor. It was a pleasure having you with us. Thank you so much. Thank you. To all the viewers, thank you so much for joining us. Stay tuned for more episodes on Dr. Agarwals Eyecare Podcast.